ஒரு செக் லீஃப் ஒருத்தர் கொடுக்குறாரு. கொடுத்தவர் இறந்து போயிடுறாரு. இப்போ அந்த பணத்தை நம்ம யார்கிட்ட இருந்து வசூலிக்கிறது அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து 2,00,000 ரூபாய் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்குவோம். அதுக்கு பதிலாக ஒரு செக் லீஃபை கொடுத்துருக்காரு. இப்போ அந்த செக் லீஃப் கொடுத்தவர் இறந்து போயிட்டார். இப்போ யார் அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய வாரிசுதாரர்கள் தான் அதுக்கு வந்து கடமைப்பட்டவங்க. ஆனா அந்த வாரிசுதாரர்கள் அவங்களுடைய கையில இருந்து அந்த பணத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இறந்தவருடைய வாரிசுதாரர்களுக்கு இறந்தவர் மூலமா வரக்கூடிய சொத்துல இருந்தோ பணத்துல இருந்தோ இந்த பணத்தை வந்து அவங்க செட்டில் பண்ணணும் அப்படின்றது தான் சட்டம். ஒருவேளை இறந்து போனவருடைய சொத்து மதிப்பு வந்து ஒரு 1,00,000 ரூபாய் தான் இருக்குன்னு வச்சுக்குவோம். இவர் கொடுத்த 2,00,000 ரூபாய்க்கு அவங்களால அந்த 1,00,000 ரூபாய் மட்டும்தான் வாங்க முடியும். 2,00,000 ரூபாய் வாங்க முடியாது. ஸோ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யாரு கொடுக்குறாங்களோ அவங்களுடைய சொத்து மதிப்பினுடைய அளவை பொறுத்து தான் நீங்க கொடுத்த பணம் வந்து அவருடைய டெத்துக்கு பின்னாடி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு செக் லீஃப் ஒருத்தர் கொடுக்குறாரு. கொடுத்தவர் இறந்து போயிடுறாரு. இப்போ அந்த பணத்தை நம்ம யார்கிட்ட இருந்து வசூலிக்கிறது அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து 2,00,000 ரூபாய் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்குவோம். அதுக்கு பதிலாக ஒரு செக் லீஃபை கொடுத்துருக்காரு. இப்போ அந்த செக் லீஃப் கொடுத்தவர் இறந்து போயிட்டார். இப்போ யார் அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய வாரிசுதாரர்கள் தான் அதுக்கு வந்து கடமைப்பட்டவங்க. ஆனா அந்த வாரிசுதாரர்கள் அவங்களுடைய கையில இருந்து அந்த பணத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இறந்தவருடைய வாரிசுதாரர்களுக்கு இறந்தவர் மூலமா வரக்கூடிய சொத்துல இருந்தோ பணத்துல இருந்தோ இந்த பணத்தை வந்து அவங்க செட்டில் பண்ணணும் அப்படின்றது தான் சட்டம். ஒருவேளை இறந்து போனவருடைய சொத்து மதிப்பு வந்து ஒரு 1,00,000 ரூபாய் தான் இருக்குன்னு வச்சுக்குவோம். இவர் கொடுத்த 2,00,000 ரூபாய்க்கு அவங்களால அந்த 1,00,000 ரூபாய் மட்டும்தான் வாங்க முடியும். 2,00,000 ரூபாய் வாங்க முடியாது. ஸோ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யாரு கொடுக்குறாங்களோ அவங்களுடைய சொத்து மதிப்பினுடைய அளவை பொறுத்து தான் நீங்க கொடுத்த பணம் வந்து அவருடைய டெத்துக்கு பின்னாடி உங்களுக்கு கிடைக்கும்.